Okay, now we'll see biological classification. Okay, before this two kingdom classification system, Aristotle was the one. அரிஸ்டாட்டில் என்ன பண்ணார் அப்படின்னா பிளான்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 கேட்டகரிஸாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணார். என்னென்ன அப்படின்னா பேஸ்ட் அப்பான் தேர் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ். மார்ஃபலாஜிக்கல் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். என்னென்ன அப்படின்னா ஹர்ப்ஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ட்ரீஸ் அப்படின்னு நேம் பண்ணார். இதே வந்து அனிமல்ஸை வந்து 2 டைப் தான் வந்து பண்ணார், வித் ரெட் பிளட் அண்ட் வித்தவுட் ரெட் பிளட். அனிமல்ஸ் வித் ரெட் பிளட் அண்ட் வித்தவுட் ரெட் பிளட். ரெட் பிளட் இருக்க அனிமல்ஸை வந்து என்னன்னு கூப்பிட்டார் அப்படின்னா எனிமா, ENEMA. ரெட் வித்தவுட் ரெட் பிளட்டை வந்து அனிமா அப்படின்னு கூப்பிட்டாரு சொன்னார். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து 2 சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து வந்தது, விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை கரோலஸ் லினாயஸ். அவர் தான் என்னன்னு கூப்பிடுவோம் நம்ம கரோலஸ் லினாயஸ்? ஃபாதர் ஆஃப் வாட்? டாக்ஸானமி. சரியா? கரோலஸ் லினாயஸ் தான் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. என்ன 2 கிங்டம்? பிளான்டே அண்ட் அனிமாலியே. பிளான்டே அப்படின்னா என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டாரு அவர்? ஆல்கே. எதுதான் க்ரீனாக இருந்துச்சோ அதெல்லாம் வந்து பிளான்ட்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆல்கே, ஃபங்கை, பாக்டீரியா, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா அண்ட் ஸ்பொமாட்டோஃபைட்டா. இதே வந்து அனிமல்ஸ் அப்படின்னா குட்டி குட்டி ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து அனிமல்ஸில் பிளேஸ் பண்ணிட்டாரு. சீலன்ட்ரேட்டா, பாரிஃபெரா, பிளாத்தி ஹெல்மெந்தஸ், மொலிஸ்கா, நெமென்த் ஹெல்மெந்தஸ், அனிலீடா, எக்கினோடெர்மேட்டா, கார்டேட்டா, இதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? He placed in Animalia kingdom. Okay, we'll see what are the difference between plantae and animals. Plantae வந்து they do not show locomotion. Locomotion அப்படின்னா என்னது? Yes, plants வந்து மூவ் ஆகாது. இதே வந்து animals வந்து they will move, அதான் வந்து they show locomotion. இங்கே வந்து என்ன சொல்றாங்க? contains all eukaryotic photosynthetic organism. Eukaryoticனா என்னது? Yes, அப்போ well defined nucleus இருக்கு with photosynthetic organisms. Photosynthetic அப்படின்னா yes, they can prepare their own food. Whereas in animals பார்த்தோம் அப்படின்னா they are heterotrophic. Heterotrophic என்னது? Yes, ஃபுட்டுக்கும் ஷெல்டருக்கும் they depend on other organisms. அதுக்கப்புறம் they are unicellular, sorry, eukaryotic multicellular. Multicellular அப்படின்னா many cells. சிங்கிள் செல் இல்லாமல் மெனி செல்ஸாக they are made up of. அப்புறம் வந்து மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸ். ஓகே, அடுத்து வந்து பிளான்ட்ஸ் ஹேவ் செல் வால். அனிமல்ஸ் வந்து செல் வால் இருக்காது. ஒரு செல் ஸ்ட்ரக்சரில் வந்து செல் வால் வந்து இருக்காது. எதில் இருக்காது? அனிமலோட செல்லில் வந்து இருக்காது. பிளான்ட்ஸ் வந்து they prepare own food. இவங்க வந்து எங்கே டைரெக்டாக வந்து பிளான்ட்டில் தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. do not show any alternation of generation. அப்படின்னா என்னது? எஸ், வெரி குட். இப்போ அடுத்து வந்து ஒரு அவங்களோட ஆஃப்ஸ்ப்ரிங் வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து இருப்பாங்க, எந்த ஆல்டர்னேஷனும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இதே அனிமல்ஸில் வந்து வேரியேஷன்ஸ் வரும். ஓகே, அதுதான் க்ரோ த்ரூ அவுட் தேர் லைஃப் ஸ்பேன். அப்போ வந்து அவங்க லைக் இறக்குற வரைக்கும் வந்து வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆனிமல்ஸ் அப்படி கிடையாது. ஒரு சர்டன் அப் டு ஏஜ் வரைக்கும் தான் வந்து தே வில் க்ரோ. சரி, அடுத்து வில் சி 3 kingdom classification. 3 kingdom classification was named by Ernst in the year 1860. என்ன பண்ணார் அப்படின்னா 3 கிங்டமாக வந்து மாற்றிட்டார். என்னென்ன அப்படின்னா கிங்டம் அனிமாலியா, பிளான்டே, இன்னொரு ஒரு கிங்டம் கொண்டு வந்தார், ப்ரோட்டெஸ்டா. ஏன் இந்த ப்ரோட்டெஸ்டா கொண்டு வந்தார் அப்படின்னா இந்த அனிமல் இப்போ இந்த பாக்டீரியா எல்லாம் எதில் வச்சுருந்தார் அவர்? பிளான்ட் கிங்டமில் வச்சுருந்தார். அங்கே வந்து வெறும் யூனிசெல்லுலர் மட்டும் இல்லை, மல்டி செல்லுலரும் வந்து இருந்துச்சு. ஸோ இவங்களாம் வந்து யூனிசெல்லுலர் மைக்ரோஸ்கோப்பிக்காக இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தனி கிங்டம் கொண்டு வரணும்னு வந்து ஒரு கொண்டு வந்த கிங்டம் தான் வந்து kingdom protista, unicellular organisms, and since they are microscopic. அடுத்து வந்து 4 kingdom classification system which was created by who? Copeland in the year 1956. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அடிஷனல் என்ன பண்ணிட்டாரு? மொனேரா வந்து வேற மாதிரி கொண்டு வந்தார். ஓகே, சாரி, மொனேரா, ப்ரோட்டெஸ்டா, மெட்டாஃபைட்டா, மெட்டாசோவா. ஐ டோன்ட் திங்க் இதெல்லாம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும் அப்படின்னு. சரியா? ஜஸ்ட் ஃபார் ஜென்ரல். மொனேரா அப்படின்னா வினோ ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். ப்ரோட்டெஸ்டா அப்படின்னா யூகேரியட்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி. ப்ரிமிட்டிவ் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் போகிறோன்னா அதோட பேசிக். அப்போ யூகேரியட்ஸோட பேசிக் வந்து ப்ரோட்டெஸ்டா. மெட்டாஃபைட்டா அப்படின்னா யூகேரியட்ஸோட தாண்டி அட்வான்ஸ்டா. அண்ட் மெட்டாசோவுமே அட்வான்ஸ்ட் யூகேரியாட் தான். சரி, அடுத்து வந்து வில் சி 5 kingdom classification. In the 5 kingdom classification now we are widely using. And who proposed this? Yes, R.H. Whittaker in
என்ன பண்ணாரு, எந்த இயர்ல பண்ணாரு? 1969. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபங்கைக்கு ஒரு தனி கிங்டமே கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து எல்லாமே வந்து ஒன்னாவே இருந்துச்சு. ஸோ ஃபங்கைக்கு கொடுத்த உடனே இட் வாஸ் யூனிவர்சலி அக்செப்டட் பை எவ்ரிஒன். என்னென்ன மெயின் கிரைட்டீரியா வச்சு இவர் டிஃபரன்ஷியேட் பண்ணார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னா என்னது? அது கரெக்ட். ஓகே, இப்போ வந்து அவங்க ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கலாம், ஹெட்ரோட்ராபிக், சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக். இப்போ ஃபோட்டோசிந்தட்டிக்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஹெட்ரோசைட்டிக் அப்படின்னா, ஹெட்ரோட்ராபிக் அப்படின்னா இன்னொரு பிளான்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணுவாங்க ஃபுட்டுக்கு. சாப்ரோஃபைட்டிக்னா டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரை வந்து டிபெண்ட் பண்ணுவாங்க ஃபுட்டுக்கு. ஸோ அது வந்து அதை பேஸ் பண்ணியும் வந்து கிளாஸிஃபை பண்ணார். அண்ட் தென் தாலஸ் ஆர்கனைசேஷன். தாலஸ் ஆர்கனைசேஷனா என்னது? தாலஸ் ஆர்கனைசேஷன் அந்த பாடி வந்து எவ்வளோ வெல்லாக இருக்குது, அதுதான் வந்து தாலஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி பண்ணார். அண்ட் தென் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ பைலோஜெனட்டிக். பைலோஜெனட்டிக் அப்படின்னா என்னது? எஸ், வெரி குட். அதையுமே வந்து பேஸ் பண்ணிட்டு அதுவுமே அவர் கிரைட்டீரியாவில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஆல்சோ அதுதான் பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸா. ஓகே, இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன இருந்துச்சு அப்படின்னா என்னவா இருக்கும்? ஏன் அப்படின்னா இப்போ மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் செல்லுலர் ஸ்ட்ரக்சரை வச்சு பண்ணனால ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்க வந்து ஒபே பண்ணாங்க. அதோட கேரக்டர் பேஸ்ட் ஆன் த கிரைட்டீரியா வந்து எல்லாத்தையும் நேம் பண்ணார். ஸோ அதை எல்லாமே வந்து ஒபேவும் பண்ணுச்சு. ஸோ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் என்னெல்லாம் வந்துச்சு? பிளான்டே, ஃபங்கை, அனிமாலியா, புரோட்டிஸ்டா அண்ட் வேற என்ன? மொனேரா. ஓகே, மொனேரா அப்படின்னா இட் இஸ் ஆல் ப்ரோகேரியாட்டிக். மற்றது எல்லாம் வந்து புரோட்டிஸ்டால இருந்து அனிமாலியா வரைக்கும் எல்லாமே வந்து என்னது? யூகேரியாட்டிக். எஸ். அடுத்து வந்து 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். இதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்தது. பட் ஈவன் தோ இட் கேம், ஆனால் நம்ம வைடாக யூஸ் பண்ணுறது வந்து 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் யூஸ்டு பை விட்டேக்கர். இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா இந்த 6 சிஸ்டம், 6 கிங்டம்? Who introduced? Carl Ost. சரியா? CARLWOUSE in 1990ல வந்து கண்டுபிடிச்சார் இந்த சிஸ்டம். என்ன பண்ணார் அப்படின்னா இந்த பிளான்டே, அனிமாலியா, ஃபங்கை, புரோட்டிஸ்டா இது எல்லாத்தையும் வந்து யூகேரியால பிரைஸ் பண்ணிட்டாரு. மீதி இருக்கிறத யூபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து 3 டொமைன் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம், 6 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனும் சொல்லலாம். புரியுதா? இப்போ பாரு, ஒரே நிமிஷம். அதான் எழுதுறேன். இரு. சரியா? கார்ல் ஓல்ஸ் இன் 1990. ஸோ இது என்ன பண்ணா, ஏதோ சொல்ல வந்து மறந்துடுறேன். ஓகே, 6 சிஸ்டம் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க? பிளான்டே, அனிமாலியா, ஃபங்கை, புரோட்டிஸ்டா, யூபாக்டீரியா அண்ட் ஆர்கிபாக்டீரியா. இந்த பிளான்டே, அனிமாலியா, ஃபங்கை, புரோட்டிஸ்டா மட்டும் யூகேரியால பிளேஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இது வந்து 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டாங்க. அப்போ யூகேரியா, யூபாக்டீரியா அண்ட் தென் ஆர்கிபாக்டீரியா. அப்போ 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னும் இவங்களை வந்து சொல்லலாம். சரியா? இதை வந்து கொண்டு வந்தவர் யாரு? இந்த இயர் 1970. சாரி, 1990. சரி, let us see about Monarans and Protistants now. Okay, kingdom Monera வந்து they are unicellular. Unicellular அப்படின்னா single cell வச்சுட்டு, and they don't have nucleus or organelles. அப்போ வந்து அப்போ என்னவா இருக்காங்க இவங்க வந்து? ப்ரோகேரியோட்டா யூகேரியோட்டா? ப்ரோகேரியோட் except ribosome, and they have cell wall and they can make photosynthesis but not all of them. So வந்து prepare பண்ண முடியும், but not everyone under this Monera cannot prepare their own food. Example வந்து bacteria. ஓகே, பாக்டீரியா பற்றி பார்ப்போம்.
size of the bacteria. Size வந்து length வந்து 1 to 10 millimeter lengthல இருக்காங்க. width வந்து 0.7 to 1.5 millimeterல வந்து widthல இருக்காங்க. சரியா? length வந்து எவ்வளோ? 1 to 10, width வந்து 0.7 to 1.5 mm in width. shapes of bacteria வந்து என்னென்ன shapesலலாம் இருப்பாங்க? spear, rods, spirals இந்த shapesலலாம் இருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி வந்து நிறைய டிசீஸ்மே வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. and also comma shape. இதே வந்து spear shapeல இருந்தாங்க அப்படின்னா அந்த bacteria we call it as cockeye shape அப்படின்னு. rods அப்படின்னா we call it as bacillus. and spirals அப்படின்னா spiralsனால we call it as spirals only. yes. okay. அடுத்து வந்து structure of bacteria cell. structure அப்படின்னா என்னது? okay. bacteria cell வந்து it is covered by a mucilage. இந்த cell full அந்த blue colorல இருக்குல அதுதான் வந்து mucilage. mucilage அப்படின்னா என்னன்னா like mucus மாதிரி வழவழன் குழகுழன்னு இருப்பாங்க அவங்களோட bacteria cell வந்து. சரியா? it is covered by a mucilage இது. and this cell wall it is differentiated into cell wall. cell wall தனியா இருக்கு, plasma membrane தனியா இருக்கு, cytoplasm, nucleoid, plasmids, inclusion bodies அப்படின்னா endoplasmic reticulum, yes, Golgi apparatus இவங்கெல்லாம் வந்து rhizosomes இவங்கெல்லாம் வந்து inclusion bodies அப்படின்னு சொல்லுவோம். and then flagella, pili, fimbriae, membrane bound organelles இதெல்லாம் வந்து absent இருக்காங்க. இதெல்லாம் absent. membrane bound organelles வந்து absent. okay, since they are prokaryotes. ஓகேவா? சரி, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு? என்ன இருக்கு? cell wall, plasma membrane, cytoplasm அப்படின்னா என்னது? matrix, ground matrix in the cell wall, cell அதுதான் வந்து என்னது? cellular cytoplasm. அப்புறம் வந்து inclusion bodiesலாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிள்ளை அப்படின்னா என்னது? flagella அப்படின்னா என்னது? பிள்ளை, flagella இல்ல cilia. yes, protein அது மூலமா தான் வந்து சில டைம் வந்து ஃபுட் போவும் அந்த மாதிரி போயிட்டு வரும். flagella வந்து which is used in locomotion. yes. and then fimbriae அப்படினா அவங்க வந்து brush border மாதிரி இருப்பாங்க. இப்போ அப்படியே டூத் பிரஷ் இருக்கு அந்த மாதிரி அப்பியரன்ஸ்ல வந்து இருப்பாங்க. அது வந்து fimbriae. அவங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படினா இப்போ ராக்லலாம் போய் ஃப்ரிம்மா ஒட்டிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க fimbriae. ஓகே. and then nutrition எப்படி இருக்காங்க? like there are of two types. autotropicவும் இருக்காங்க, heterotropicா இருக்காங்க. we know autotropic வந்து they can prepare their own food. heterotropic no they cannot. autotropicல வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து chemoautotropic and photoautotropic. chemoautotropic na they can prepare their food on the basis of chemicals வச்சு food prepare பண்ணாங்க அப்படினா அது வந்து chemo. photo அப்படினா presence of sunlight. example எந்தெந்த பாக்டீரியாலாம் chemo டைப்ல பண்ணும் அப்படினா sulfur, hydrogen, iron, methane, nitrifying and carbon bacteria. இதே வந்து sunlight மூலமா யார் photosynthesis பண்றா? green sulfur and purple sulfur bacteria. saprophytic, okay, heterophytic வந்து they are dividing into 3. what are they? saprophytic, parasitic and symbiotic. what are they? saprophytic அப்படினா dead and decay வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. parasitic அப்படினா ஒரு ஹோஸ்ட் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஹோஸ்ட்க்குள்ள தான் அவங்க வாழ்வாங்களே. அப்ப ஃபுட்டுமே வந்து ஹோஸ்ட் தான் வந்து ஃபுட்டா இருக்கு. symbiotic அப்படினா மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல வந்து ரெண்டு ஆர்கானிசம் வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க. சோ அதுதான் வந்து symbiotic. ஓகே. சரி, அடுத்து போலாமா? அடுத்து வந்து reproduction is of asexual. asexualல வந்து asexualம் இருக்கு, sexual reproductionம் இருக்கு. asexual வந்து ரெண்டு டைப்ஸ், fission and endospore formation. fissionல is of two fission, binary fission and multiple fission. fission அப்படினா என்னது? breakdown of the cell. அது வந்து என்ன ஆகுறாங்க? breakdown ஆகி multiple copies like multiple offsprings வந்து produce ஆகுது. multiple offsprings produce ஆச்சு அப்படினா அது வந்து multiple fission. ரெண்டே produce ஆச்சு அப்படினா binary fission. first என்ன ஆகுது? cell wall elongate ஆகுது and where there is DNA is replicating and then cell wall and plasma membrane வந்து begin to divide so that they can form two offsprings. அப்புறம் ரெண்டு பேருக்கும் தனித்தனி செல் வால் ஆகுது and then cells வந்து செப்பரேட் ஆகுது. வந்து binary fission. இதே வந்து மல்டிபிள் அப்படினா என்ன ஆகும்? நிறைய மல்டிபிள் காப்பீஸா வந்து செல்ஸ் வந்து டிவைட் ஆகும். அடுத்து வந்து எண்டோஸ்போர் ஃபார்மேஷன். எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் என்னது?
ஒரு ஸ்போர் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்போ ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா, ஏன்னா வந்து இப்போ ரீப்ரொடக்ஷனே வந்து என்வாயர்மெண்ட் கண்டிஷன்ஸாக நல்லா இருந்தால் தான் அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்போ அவங்களுக்கு நல்லா இல்லாத கிளைமேட்டோ என்வாயர்மெண்ட்டோ வருதோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எண்டோஸ்போர் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த எண்டோஸ்போர்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா செல்ஸ்க்குள்ளே வந்து ஃபார்ம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆக ஆக அது வந்து ரீப்ரொடக்ஷனாக வந்து அதுலேருந்து வருது ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் வருவாங்க. ஃபர்ஸ்ட் பாரு, ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம் டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் லைக் டெசிகேஷன் அண்ட் ஸ்டார்வேஷன். And as the spores are formed within the cells, they are called as endospores. And only one spore is formed in the bacterial cells. On germination, it gives rise to a bacterial cell. அப்போ endosporல வந்து ஒரே ஒரு offspring தான் வந்து we get. Okay? இது வந்து asexual. Asexual process அப்படின்னா என்னது? என்னது? Asexual. They will not absence of one partner. Okay. Sexual process. Sexual process அப்படின்னா பாக்டீரியா வந்து ஆக்சுவலாக செக்ஷுவல் ப்ராசஸ் சொல்லுவோம். பாராசெக்ஷுவல் ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் பாக்டீரியாவில். அந்த பாராசெக்ஷுவல் ப்ராசஸை வந்து we called as genetic recombination. சரியா? genetic recombination. அந்த இது வந்து மொத்தம் 3 ப்ராசஸ். ஒன்று வந்து கான்ஜுகேஷன், இன்னொன்று வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இன்னொன்று வந்து என்னது டிரான்ஸ்டக்ஷன். ஓகேவா? இந்த கான்ஜுகேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து டோனார், இது வந்து ரெசிபியன்ட். டோனார் வந்து மெயிலு, இது வந்து ஃபீமேல். இந்த மெயில் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து அந்த பைலஸ். அந்த பைலஸ் மூலமாக தான் வந்து ரெசிபியன்ட்குள்ளே வந்து they are entering which gives the offspring. ஸோ வந்து செக்ஷுவலாக வந்து நியூ டோனார் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. அப்போ வந்து எப்படி ஆகுது, மெயில் வந்து பைலஸ் அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது வந்து ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் வந்து ஃபீமேல் கூட merge ஆகி it will produce offsprings. And then transformation என்ன நடக்குது? Yes, very good. DNA to the host. அதுதான் வந்து transformation. ஹோஸ்ட்குள்ள DNA வந்த உடனே ஒரு நியூ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுது, அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்டக்ஷன்ல என்ன ஆகுது? Yes, very good. பாக்டீரியானா என்னது? பாக்டீரியோஃபேஜ்னா என்னது? என்னது? பாக்டீரியாவா கரெக்டா சொல்லு. எஃபெக்ட். எஸ், வெரி குட். அப்போ பாக்டீரியோஃபேஜ் வந்து ஒரு வைரஸ். பாக்டீரியாவே வந்து ஒரு கொடிய இதுதான், அதையவே வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா அது எவ்வளோ வந்து இதுவாக இருக்கணும். ஸோ வைரஸ் அது வந்து கைண்ட் ஆஃப் வைரஸ் விச் அட்டாக்ஸ் த பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியோஃபேஜ் என்ன பண்ணா டிஎன்ஏ உள்ளே போட்டுட்டு போயிடும். ஸோ அதுலேருந்து வந்து ஒரு நியூ ஆர்கானிசம்ஸ் வரதான் வந்து we call it as transduction. ஓகே ஓகே. Next, let us see about Archaebacteria. Archaebacteria இருக்குதா? இருக்கா? ஓகே. Archaebacteria வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா they live in harsh habitats. harsh habitats அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி ஏரியாஸ்ல இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம ஹாலோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ரொம்ப சூடான ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்ல இருப்பாங்க, அவங்கள வந்து we call it as தெர்மோ ஆசிடோஃபைல்ஸ். இன்னொன்று வந்து மாஷி ஏரியாஸ். மாஷி ஏரியாஸ் அப்படின்னா எந்த ஏரியாஸ்? இந்த சேறு சகதி இருக்க ஏரியாஸ்லலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடுவோம். சரியா? அண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த செல் வால்ஸ் வந்து ஒரு ஆர்க்கிபாக்டீரியாவுக்கு வந்து இல்லை ஆர்க்கிபாக்டீரியாவோட செல் வால் வந்து பாக்டீரியாவோட டிஃபர் ஆகுது. ஏன் அப்படின்னா பாக்டீரியா வந்து தே கேன் சர்வே இன் எனி கண்டிஷன் தான், பட் திஸ் ஆர்க்கிபாக்டீரியா அவங்களோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் தான் போய் இருக்காங்க. ஸோ அந்த செல் வால் வந்து நல்லா ரிஜிட்டாக இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் கம்பேர்ட் டு த பாக்டீரியா. அதுக்கப்புறம் வந்து மெத்தனோஜென்ஸ் ஆர் present in the gut of several ruminant animals like cows and buffaloes எல்லாம். அப்போ அதுலேருந்து என்ன வரும் நமக்கு? cow dung வந்து yes, cow dung வந்து we prepare biogas. So that is Archaebacteria. And the next is Eubacteria. யூபாக்டீரியா நம்ம வந்து ட்ரூ பாக்டீரியா அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன் அப்படின்னா இப்போ நீ பாக்டீரியாவும் ஆர்க்கிபாக்டீரியாவும் கம்பேர் பண்ணையில் அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் தான் வாழ்வாங்க அப்படின்னு வி ஸ்டடி. ஸோ இந்த யூபாக்டீரியா வந்து நார்மல் பிளேசஸில் தே க்ரோ. ஸோ தே ஆர் நோன் ஆஸ் true bacteria and they are characterized by a rigid cell wall, and if they are about to move they have a flagellum. If they are motile they have a flagellum. Okay, the cyanobacteria. Eubacteria வர மெயின் கேரக்டரான பாக்டீரியா வந்து cyanobacteria. இந்த cyanobacteria வந்து என்ன ஆகும் அப்படின்னா they can prepare their own food.
ஹவு அப்படின்னா பிளான்ட்ல இருக்க எந்த பிக்மெண்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ப்ரிப்பேர் ஹெல்ப் பண்ணுதோ அதே குளோரோஃபில் ஏ வந்து இவங்க கிட்ட இருக்கு. ஸோ தட் தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். அப்போ ஏன் இப்போ ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்னா பிளான்ட்ல இருக்க அதே குளோரோஃபில் ஏ இட் இஸ் பிரசன்ட் இன் சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சைனோபாக்டீரியா. And another name for cyanobacteria is, yes, very good, blue green algae. And so these are known as photosynthetic autotrophs. Photosynthetic in particular அப்படினா என்னது photosynthetic autotrophs na? In the presence of sunlight. Yes, very good. இந்த cyanobacteria வந்து ஒன்னு யூனிசெல்லுலரா இருக்கலாம், இல்லனா காலனியா இருக்கலாம், இல்லனா வந்து filamentous-ஆ இருக்கலாம். யூனிசெல்லுலர் அப்படினா நமக்கு தெரியும் என்னது? சிங்கிள் செல். காலனி அப்படினா எஸ், வெரி குட், குரூப்பா இருக்காங்க. இதே வந்து filamentous அப்படினா filamentous அப்படினா எப்படி? டயகிராம் இருக்குல்ல, இருக்கா? இப்படி ஃபிலமெண்டா இருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபிலமெண்டாவும் இருப்பாங்க. லைக் சிங்கிள் செல்லுலர், வாட் இஸ் தட், காலோனியல் அண்ட் filamentous. ஆனால் மோஸ்ட்டாக வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர்லையும் மெரைன் வாட்டர்லையும் வந்து வி கேன் see them. ஆல்கேனா என்னது ஃபர்ஸ்ட்? பாசி, அதுதான் ஆல்கே. சரியா? ஓகே. இதே வந்து இப்போ காலனிஸாக இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி காலனிஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி வந்து ஜெலட்டினஸ் ஷீத் வந்து இருக்கும். சரியா? காலனிஸாக இருக்காங்க அப்படின்னா தே ஹாவ் அ ஜெலட்டினியஸ் ஷீத். ஜெலட்டினஸ் ஷீத் அப்படின்னா ஒரு கவர், ஒரு அவுட்டர் கவரிங் மாதிரி, அவங்களுக்கு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி. ஓகே, அண்ட் தே ஆஃபன் ஃபார்ம் ப்ளூம்ஸ் இன் பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸ். ப்ளூம்ஸ் அப்படின்னா என்னது? இப்போ நீ சில லேக்லலாம் பார்த்தா அப்படின்னா ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்கும், தண்ணி ஃபுல்லாக, அதுதான் ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த ஆல்கேலாம் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். இதே வந்து ஓகே, இதே மாதிரி அவங்க ஃபிலமெண்டஸில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு செல் இருக்குது, என்ன அப்படின்னா ஹெட்ரோசைட் செல்லுன்னு ஒரு புக்கில் இருக்கும். ஹெட்டரோசைட் செல் இருக்கா? அந்த ஹெட்ரோசைட் செல் என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. வாட் இஸ் ஹவு இஸ் நைட்ரஜன் இஸ் ஃபிக்ஸ்ட்? நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் நேற்று பார்த்தோம்ல, என்னது அப்படின்னா இப்போ வந்து என்ன அப்படின்னா லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல வந்து கீழே வந்து ரைசோபியம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தோம். அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பிளான்ட்ஸ்க்கு சாயில்ல இருந்து நைட்ரஜனை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். ஸோ அது வந்து பிளான்ட்ல நடக்குது. இப்போ இந்த டைப் ஆஃப் சைனோபாக்டீரியா வந்து ஸ்பெஷல் செல்ஸ் இருக்கு, அதுதான் வந்து ஹெட்டரோசைட்ஸ். அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னா என்னது? ஆட்டோட்ராபிக் அப்படின்னா கெமிக்கல்ஸை வச்சு தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். ஓகே, அடுத்து வந்து ஹெட்ரோட்ராபிக் பாக்டீரியா. எஸ், டுவல் இம்பேக்ட், ஹெல்ப்பும் இருக்கு, ஹார்ம்ஃபுல்லும் இருக்கு. அண்ட் இவங்க வந்து மெஜாரிட்டியாக வந்து ஹார்ம் தான், டீகம்போசர்ஸாக தான் இருக்காங்க. தே டிபெண்ட் ஆன் டீகம்போசர்ஸ். அப்படின்னா டீகம்போசர்ஸ்னா என்னது? சாப்ரோஃபைட்டிக்னால என்னது? அதே தான் டீகம்போசர்ஸும். ஹார்ம்ஃபுல் எப்படி நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, எப்படி ஹார்ம்ஃபுல்லாக இருக்காங்க? எஸ், வெரி குட், கர்ட், லாக்டோபெசிலஸ் பாக்டீரியா. எஸ், வெரி குட். இதே வந்து அந்த மாவு புளிச்சது, அந்த ஈஸ்ட் அதெல்லாம், ஓகே ஓகே அதெல்லாம். எஸ், எஸ், ப்ரீவர்ஸ் ஈஸ்ட். எஸ், வெரி குட். வேறு வைன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எஸ், சாக்ரோமைசிஸ் சர்வேசியா, இதெல்லாம். இதே வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னா என்னது சொல்லு, எப்படிலாம் ஹார்ம் பண்ணுது நம்மளை? எஸ், என்ன டிசீஸ்? எதுனா ஒரு சொல்லு, டிசீஸ் சொல்லு. பேக் சிட்ரஸ் கேங்கர்ஸ் இன் பிளான்ட்ஸா. நம்ம ஹியூமன்ஸில் டைஃபாய்ட், காலரா, இதெல்லாம் வந்து பாக்டீரியா தான், நிமோனியா. இதே வந்து அனிமல்ஸில் என்ன பண்ணுது? டெட்டனஸ், இதெல்லாம் வந்து அனிமல்ஸில் வருது. சரியா? ஓகே, இப்போ வந்து பாக்டீரியா வந்து எப்படி பார்த்துட்டோம்ல, எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மைக்கோபிளாஸ்மா அப்படின்னா என்னது?
எஸ், அதுதான் வந்து பாக்டீரியாவே நம்ம வந்து ஸ்மால் நினச்சிட்டு இருக்கோம். பாக்டீரியாவோட மைன்யூட்டாக இருக்கிறது வந்து மைக்கோபிளாஸ்மா. இந்த மைக்கோபிளாஸ்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈவன் ஆக்சிஜன் இல்லாமல் கூட தே கேன் சர்வைவ். ஆக்சிஜன் இல்லைனா கூட தே கேன் சர்வைவ் அண்ட் தே வில் லிவ். எஸ், and they are pathogenic in animals and plants. Pathogenic அப்படின்னா they cause disease in plants as well as in animals. Cyanobacteria uses food supplementary, water treatment, cosmetics, hydrogen production, nano application, biopolymers, and then fertilizers, feed, animal feed, coloring dyes, agriculture, medical applications and biofuels. எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்றாங்க. Mycorrhiza we saw. Sorry, mycoplasma. ஓகே, அடுத்து வந்து கிங்டம் புரோட்டிஸ்டா. கிங்டம் புரோட்டிஸ்டா வந்து they are unicellular or multicellular? What? Yes, very good. Unicellular, prokaryotica, eukaryotica? Yes, they are eukaryotes. Eukaryotes அப்படின்னா? Yes, okay. இந்த கிங்டம் புரோட்டிஸ்டாலே வந்து நிறைய கேட்டகரிஸாக இது பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா கிரிசோஃபைட்ஸ், டைனோஃப்ளஜிலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லிம் மோல்ஸ், ஸ்லைம் மோல்ஸ் அண்ட் புரோட்டோசோன்ஸ். இவங்க வந்து எப்படி ரீப்ரொடக்ஷன் வந்து செக்ஷுவலாகவும் இருக்குது, ஏசெக்ஷுவல் கைண்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் வந்து இருக்குது. ஓகே, வீல் சி அபவுட் கிரிசோஃபைட்ஸ். ஓகே, இதான் புரோட்டஸ்டன்ஸ். ஓகே, கிரிசோஃபைட்ஸ். இந்த கிரிசோஃபைட்ஸ் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. என்னென்ன அப்படின்னா டைஆட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. என்னது? டைஆட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. இந்த டைஆட்டம்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப மைக்ரோஸ்கோபிக், தண்ணியில் தான் வந்து ஃப்ளோட் ஆவாங்க. மெரைன் இல்லைனா வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லாம் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருப்பாங்க. இவங்களாம் வந்து தே ஆர் மோஸ்ட்லி ஃபோட்டோசிந்தட்டிக். ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னா எஸ், கரெக்ட். இந்த டைஆட்டம்ஸோட செல் வால்ஸ் எப்படி இருக்கும்னா ஓவர்லாப் மாதிரி இருக்குமா, லைக் சோப் பாக்ஸ் மாதிரி. இப்போ இதுதான் உள்ள டைஆட்டம்ஸ் அப்படின்னா இப்படி இருப்பாங்க. ஓகே, ஓவர்லாப் மாதிரி ஒரு ஷெல்குள்ள வந்து டைஆட்டம்ஸ் வந்து லைக் பாதுகாப்பாக இருக்க மாதிரி they will be like a soap box and they are embedded with a silica and thus walls are indestructible. இதில் வந்து ஃபுல்லாக வந்து சிலிக்கா வால்ஸ் இப்படி மேலே இருப்பாங்க. தெரியுதா? ஃபுல்லாக சிலிக்கா வால்ஸ். இந்த சிலிக்கா வால்ஸ் இருக்கனால அவங்கள வந்து நம்ம பிரேக் பண்ணவே முடியாது. ஸோ உள்ளே இருக்கிறதா வந்து என்னது? டைஆட்டம்ஸ். ஸோ டைஆட்டம்ஸோட செல் வால் வந்து அதை சுற்றி நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கு. அதுக்கு மேலே வந்து சிலிக்கா இருக்குது. ஸோ தட் ஈஸியாக வந்து they cannot be broken. சாரி. அண்ட் இந்த டைஆட்டம்ஸ்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இவ்வளோ இதுவாக இருக்குது, இந்த அவுட்டர் கவரிங்ஸ்லாம் வந்து ஹேபிடேட்ஸ்லேயே வந்து பின் தங்கிடுது. நிறைய வருஷமாக இவங்க இப்படியே இருக்கிறனால கீழே அவங்க இருக்க இடத்துலலாம் வந்து இந்த செல் வால்ஸ் வந்து அப்படியே பதிந்துருச்சு. ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? டைஅட்டாம்ஷியஸ் எர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இவ எதுக்கெலாம் யூஸ் ஆகுறாங்க அப்படின்னா பாலிஷிங், ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில், சிரப்ஸ் எக்ஸெட்ரா. அந்த டைஆட்டம்ஸை தான் வந்து சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்டர்லைன் த வேர்ட் சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன் தான், நாட் ஆல் ஓவர் த இது. சரியா? லேண்டில் யார் சீஃப் ப்ரொடியூசர்ஸ்? பிளான்ஸ். ஓகேவா? ப்ரொடியூசர்ஸ்னா என்னது? சரி சரி, அப்புறம் பார்ப்போம். சரி, அடுத்து வந்து டைனோஃப்ளஜிலேட்ஸ். ஃப்ளஜிலா அப்படின்னா நமக்கு தெரியும் லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. டைனோ அப்படின்னா ரெண்டு ஃப்ளஜிலா அப்போ வந்து இந்த இதில் வந்து இருக்காங்க. இவங்க வந்து என்னென்ன கலர், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இருப்பாங்க. லைக் எல்லோ, க்ரீன், ப்ளூ, ரெட், இந்த கலர்லலாம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. எந்த பிக்மெண்ட் அவங்க செல்லில் இருக்குது பொறுத்து தான் வந்து அவங்களோட கலருமே வந்து இருக்குது. செல் வால் has a stiff cellulose plates on the outer surface. வந்து stiff plates. இதுதான் வந்து stiff. இதில் டயக்ராமில் பாரு, ஸ்டிஃப் பிளேட்ஸாக இருக்குது, அந்த கோடு இருக்குது பாரு, அதுதான் வந்து ஸ்டிஃப் பிளேட்ஸ். சரியா? அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கிறது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேவ் 2 flagella. One lies longitudinal and other transversely in the furrow between the plates. இப்போ பாரு, அந்த இதில் டயக்ராமில் வந்து இப்படி கோடு இருக்கா? இதுக்குள்ளார் இந்த இதுக்கும் மிடில் வந்து ஒரு ஃப்ளஜிலா வந்து இருக்கும், இன்னொரு ஃப்ளஜிலா வந்து வெளியே இருக்கிறது. அப்போ 2 ஃப்ளஜிலா, ஒரு ஃப்ளஜிலா வந்து which can we see outside and other flagella which has been furrowed in between the plates.
அண்ட் எக்ஸாம்பிள் வந்து கானிலெக்ஸ் எக்ஸெட்ரா. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ரேப்பிடாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கிறனால இப்போ ஒரு ரெட் இவங்க என்ன சொல்கிறாங்க, பேஸ்ட் அப்பான் த பிக்மெண்ட் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் தம் த கலர் இஸ் சீன் அவுட் சைட் ஆஃப் தெம். ரெட் கலர் டைனோஃப்ளெஜல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மல்டிப்ளை ஆகி 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 சிஏ வந்து ரெட் கலர் அப்பியரன்ஸில் வந்து வச்சுட்டாங்க. ஸோ which is very harmful. So the toxins released by such are very harmful to other marine animals and fishes. Okay, and next is euglenoids. Euglenoids வந்து fresh water organisms found in stagnant water. Stagnant water அப்படின்னா என்னது? எஸ், தேங்கி இருக்கிறதா. லேக் அங்கேயே இருக்கும், பாண்ட்னா அங்கே இருக்கும், ரிவர் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும், ஓஷன் அப்படின்னாலும் இது கொஞ்சம் நகர்ந்து தான் இருக்குது, வேவ்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஸோ வந்து அப்போது ஸ்டாக்னன்ட் வாட்டரில் தான் வந்து அவங்க வந்து இருக்காங்க. தே ஹாவ் செல் வால் வந்து ரிச் லேயர்ஸ், இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ ரிச் லேயர் நோன் ஆஸ் பெலிசில் விச் மேக்ஸ் த பாடி ஃப்ளெக்சிபிள். நல்லா ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா கார்டிலேஜ் எப்படி நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஸோ அதே மாதிரி இந்த யூக்ளினாய்ட்ஸும் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த presence of the outer protein layer called as what? Pelicil. அப்புறம் வந்து ரெண்டு ஃப்ளெஜ்லாம் இருக்குது, and one is short and one is very long. என்ன அப்படின்னா சன்லைட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோட்ராப்ஸாக பிஹேவ் பண்ணுவாங்க, சன்லைட் போயிடுச்சு அப்படின்னா ஹெட்ரோட்ராப்ஸாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினா. அடுத்தது வந்து ஸ்லைம் மோல்ஸ். ஸ்லைம் மோல்ஸ் அப்படின்னா என்னது? இந்த ஹாலிவுட் மூவிஸ்லலாம் இந்த உட்ஸ்லலாம் பார்த்தா அப்படின்னா எல்லோ கலர் பேச்சஸாக உட்ஸில் இருக்கும், பார்த்துருக்கியா? இதெல்லாம் வந்து ஸ்லைம் மோல்ஸ். இவங்க வந்து தே ஆர் சாப்ரோஃபைட்டிக். சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா என்னது? எஸ், டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர். இப்போ இதே வந்து அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா தே ஃபார்ம் அ பிளாஸ்மோடியம். இப்போ வந்து இப்படி தான் இருக்காங்கன்னு வச்சுக்க, ரவுண்டாக ஒயிட் கலராக இப்போ ரவுண்டாக இருக்காங்க. ஒரே நிமிஷம். இப்படி உள்ளே இருக்காங்க, உள்ளே ஃபுல்லாக வந்து ஸ்லைம் மோட்ஸ் தான். அவங்க தான் லைக் ஒரு பெரிய மாஸாக தான் இருப்பாங்க. ஓகே, இந்த செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி தே ஃபார்ம் அ பிளாஸ்மோடியம். இதான் பிளாஸ்மோடியம். ஓகே, அண்டர் நார்மல் கண்டிஷன். நார்மல் கண்டிஷன்னா அவங்கள இப்போ ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது, அவங்களால வந்து சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா தே ஃபார்ம் அ பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம்னா ஒரு ஃபுல்லாக ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இதே வந்து கண்டிஷன் வந்து நல்லா இல்லை அப்படின்னா என்ன ஆகிடுவாங்க, அப்படியே அவங்க சப்ரஸ் ஆகிடுவாங்க, ஒரு ஃப்ரூட்டிங் பாடிஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டிஷன் எப்போ நல்லா இருக்கோ அப்போ வந்து தே வில் ரீப்ரொடியூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லைம் மோல்ஸ். ஓகே, அடுத்து வந்து புரோட்டோசோன்ஸ். புரோட்டோசோன்ஸ் அப்படின்னா என்னது? புரோட்டோசோன்ஸ் எல்லாம் வந்து ஹெட்ரோட்ராப்ஸ். இவங்க வந்து ஒன்று ப்ரிடேட்டர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா வந்து பாராசைட்ஸாக இருப்பாங்க. பாராசைட்ஸ்னா என்னது? ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னா என்னது? What is parasites and what is predators? கில் பண்ணி தான் they'll kill the prey and they'll survive. ஓகே, அப்போ இந்த புரோட்டோசோன்ஸ் வந்து ரெண்டாக தான் இருக்காங்க, ஒன்று ப்ரிடேட்டர்ஸாக இருக்காங்க, இன்னொன்று வந்து they are parasites. இந்த புரோட்டோசோன்ஸ் are divided into 4 parts. என்னென்ன அப்படின்னா amoeboid protozoans, flagellated and then ciliated and sporozoans. amoeboid protozoans அப்படின்னா எங்கெல்லாம் இருப்பாங்க? they live in fresh water, sea water and moist water. இவங்க வந்து they capture and இப்போ வந்து ஒரு ப்ரே போகுது அவங்களுக்கு வந்து லைக் தே வாண்ட் தட் ப்ரே, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபால்ஸான சூடோபோடியா ஃபார்ம் பண்ணி தே வில் என்கேப்சர் இட் அண்ட் தே வில் டைஜஸ்ட் இட். அந்த மாதிரி தான் தே வில் லிவ். எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் என்டமீபா. என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா என்ன டிசீஸ் காஸ் பண்ணுது? என்டமீபா ஹிஸ்டோலிகா. என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா, எஸ், வெரி குட், அமீபியாசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெஜிலேட்டட் புரோட்டோசோன்ஸ். ஃப்ளெஜிலேட்டட் புரோட்டோசோன்ஸ் அப்படின்னா என்னது? எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளெஜிலா இருக்குது ஃபார் தேர் லோகோமோஷன். அண்ட் எக்ஸாம்பிள் வந்து ட்ரைபோசோமா. ட்ரைபோசோமா வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸ் வந்து காஸ் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் புரோட்டோசோன் இஸ் சீலியேட்டட் புரோட்டோசோன். சீலியேட்டட் அப்படின்னா ஃபுல்லாக அவங்க பாடி சுற்றி வந்து என்ன இருக்குது? சீலியாக இருக்குது, விச் ஹெல்ப்ஸ் இன் லோகோமோஷன். அதான் வந்து சீலியேட்டட் புரோட்டோசோன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பாரமிஷியம்.
Okay, and the last protozoan is sporozoans. Sporozoans அப்படினா என்னது? அவங்களோட லைஃப் சைக்கிளில் வந்து ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படி உள்ள பாடிக்குள்ளே ஃபுல்லாக மைன்யூட் ஸ்போர்ஸ் இருக்குல்ல, விச் காசஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இன் ஹியூமன்ஸ் ஆர் ஈவன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து மலேரியா இதெல்லாம். சரியா? தட் இஸ் பிளாஸ்மோடியம். ஓகே, ஸ்போரோஸ்வான்ஸ்னா ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வில் see about kingdom fungi. Kingdom fungi. Okay, இந்த type of organisms வந்து they are heterotrophic. Heterotrophic அப்படினா yes, heterotrophic. Fungi வந்து யூனிக் அப்படின்னு சொல்றாங்க. யூனிக் அப்படினா என்னது? யூனிக்கான kingdom of heterotrophic organisms அப்படின்னு சொல்றாங்க. யூனிக்னா என்னது? யூனிக்னா தனித்துவமாக இருக்கிறது. மற்ற ஆர்கானிசம் மாதிரி ஹெட்ரோட்ராபிக்காக இருந்தாலுமே லைக் அவங்களுக்கான தனி இது வந்து ஈஸியாக வந்து வி கேன் ஃபைண்ட் அவுட். ஒரு தனி கேரக்டர்ஸ் வந்து தே ஹேவ். அதான் வந்து யூனிக்கான கிங்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ ஃபங்கை வந்து பார்த்துருப்ப. இப்போ பிரெட் வந்து ரொம்ப நாள் நீ சாப்பிடாம வச்சுருந்த அப்படின்னா ஃபங்கஸ் பிடிச்சிருதா? க்ரீன் கலரில் ஆயிடுதா? பார்த்துருக்கியா ஃபங்கஸ் பிரெட்டில்? இதே வந்து ஃப்ரூட்ஸ்லேயே ரொம்ப நாள் நீ சாப்பிடாம வேஸ்ட் பண்ணியிருந்த அப்படின்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். ஒயிட் கலரில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுதா? ஸோ இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஃபங்கஸ் விச் வி see in our daily life. ஓகே, ஃபங்கல் ஸ்ட்ரக்சர். ஃபங்கல்ல வந்து ஹைபே அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. ஹைபே. ஓகே, ஹைபே அப்படின்னா என்னன்னா இது ஒரு ஹைபே. இந்த மாதிரி இருக்கிறதா வந்து ஹைபே. இந்த இதோ இதுதான் ஹைபே. இங்க இருக்குல்ல, இதுதான் ஹைபே, இது ஹைபே. ஹைபே ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப். நார்மல் ஹே செப்டே ஹைபே, செப்டே ஹைபே. ஏ செப்டே அப்படின்னா வாட் வி கெட், இந்த மாதிரி டிவிஷன் இருக்கும். டிவைட் பண்ணி ஈக்குவல் வால்ஸ் வந்து இருப்பாங்க. கிராஸ் வால்ஸ் இருந்தால் அது வந்து ஏ செப்டே ஹைபே, சாரி செப்டேட் ஹைபே. இதே வந்து கிராஸ் வால்ஸ் இல்லாமல் ஃப்ளோவாக மேலே இருக்காங்க பாரு டயக்ராமில், அது வந்து என்ன அப்படின்னா aseptate hype or known as cenocytic hype. இந்த ஃபங்கை வந்து நிறைய பேர் கூட சிம்பயோட்டிக் அசோசியேஷன்ல வந்து இருக்காங்க. இதே வந்து பிளான்ட்ஸோட ஹையர் பார்ட்ல இருந்தாங்க அப்படின்னா அது வந்து மைக்கோரிசா. இஃப் தே ஆர் இன் ரிலேஷன் வித் லிச்சன்ஸ் என்ன சொல்லுவாங்க? லிச்சன்ஸ் அது மைக்கோரிசாவா? லிச்சன்ஸ் அப்படின்னா ஃபங்கை பிளஸ் சம்திங் இஸ் லீட்ஸ் டு லிச்சன்ஸ். அப்போ ஃபங்கை பிளஸ் ஆல்கே தான் லிச்சன்ஸ். ஓகேவா? மைக்கோரிசா அப்படின்னா ஹையர் பிளான்ட்டோட ரூட்ஸ்ல இருக்க ஃபங்கை வந்து வி கால் இட் அஸ் மைக்கோரிசா. சரி, இப்போ இந்த ஆல்கேயும் ஃபங்கையும் லிச்சன்ஸா இருக்காங்க. ஆல்கேக்கு என்ன யூஸ், ஃபங்கைக்கு என்ன யூஸ்? எஸ், வெரி குட். பிகாஸ் தே ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக். எஸ், ஷெல்டர் வந்து பேஸ் பண்ணி இருக்கிறது. எஸ், வெரி குட். ஓகே, ஃபங்கையோட ரீப்ரொடக்ஷன் எப்படிலாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் பார்த்துடலாம். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து ஒன்று வந்து பாராசிட்டிக்காக இருக்காங்க, சாப்ரோஃபைட்டிக் அண்ட் சிம்பயோட்டிக். பாராசிட்டிக் அப்படின்னா டிசீஸ் காஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்காங்க. லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ராட் ஆகி வருது. சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா டெட் அண்ட் இதில் வந்து டிகேல வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. சிம்பயோட்டிக் அப்படின்னா லிச்சன்ஸ். எஸ், சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க. ஃபங்கல் ரீப்ரொடக்ஷன் வந்து மொத்தம் 3 டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா வெஜிடேட்டிவ், செக்ஷுவல், ஏசெக்ஷுவல். வெஜிடேட்டிவ் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங், ரைசோமோப்ஸ் அண்ட் ஸ்க்ளீரோடிட்டா. ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்னது? அதை மட்டும் எடுத்து பாட்டை மட்டும் எடுத்து வளர வச்சுட்டா அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன். ஃபிஷன் அப்படின்னா ஃபிஷன் என்னது? செல்ஸ் டிவைட். எஸ். பட்டிங் எஸ், அந்த ஒரு ஹைட்ரா எக்ஸாம்பிள். அந்த ஸ்மால் ப்ரொஜெக்ஷனை வச்சு இன்னொரு புது இது வர்றது வந்து பட்டிங். மீதி ரைசோமோப்ஸ் அண்ட் ஸ்க்ளீரோட்டா உங்களுக்கு இல்லை. செக்ஷுவல் மெத்தட் ஒன்று வந்து பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி அண்ட் மியோசிஸ். ஓகே, வாட் இஸ் பிளாசியோகேமி? பிளாஸ்மோகேமி அப்படின்னா இப்போ இப்போ 2 இருக்காங்க. ஓகேவா? இது நியூக்ளியஸ் உள்ள இருக்கிறது.
அவங்க merge ஆயிடுவாங்க பட் டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸ். இதுதான் வந்து பிளாஸ்மோகேமி. சரியா? இது வந்து பிளாஸ்மோகேமி. கேரியோகேமி அப்படின்னா இப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒரே இதாகி ஒரே நியூக்ளியஸாக ஃபார்ம் பண்ணி தே ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். அதுதான் வந்து we call it as கேரியோகேமி. சரியா? பிளாஸ்மோகேமி அப்படின்னா என்னது? பிட்வீன் ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் வந்து ஃபியூஷன் ஆகாது. கேரியோகேமி அப்படின்னா ரெண்டு ஃபியூஷன் ஆகிட்ட புரோட்டோபிளாசம் ஃபியூஷன் ஆகிட்ட பிறகு ஒரு நியூக்ளியஸ் ஃபியூஷன் ஆகிறது வந்து கேரியோகேமி. மியாசிஸ் அப்படின்னா என்னது? ரிடக்ஷன் டிவிஷன் தான் வந்து meiosis we call it as. okay, இப்போ வந்து asexual method is of two types, sporangiospores and conidia. Sporangiospores அப்படினா they form spores, zoospores and aplanospores. Zoospore, zoo அப்படினா என்னது? animals, zoo அப்படினா animals மூவ்மெண்ட்ல இருக்காங்க. அப்போ இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து மூவ்மெண்ட்ல இருப்பாங்க, zoospores. alpanospores அப்படினா மூவ்மெண்ட்ல கிடையாது. conidia அப்படினா என்ன பண்ணுவாங்க? இப்போ conidia அப்படினா இதுதான் ஒரு ஃபங்கை வச்சுட்டா கொனிடியா, இதுதான் வந்து கொனிடியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். they will form spores. இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல வந்து ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இஸ் கொனிடியா. there are two types, it is thallic and blastic. I don't think so it will be there. okay, அடுத்து வந்து we'll see classification of fungi. classification of fungi வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா phycomycetes, actinomycetes, basidiomycetes and deuteromycetes. phycomycetes அப்படின்னா lower fungi. lower fungi னா ரொம்ப பேசிக்கான forms of fungi இதெல்லாம் இங்க தான் phycomycetes place பண்ணிட்டாங்க. they are aquatic habitats. aquatic habitats அப்படின்னா yes, இங்க வந்து mycelium வந்து aseptava இருக்கு and cenocytic. mycelium னா இது சொன்னல, இதான் வந்து mycelium. இதான் வந்து mycelium. mycelium வந்து ஒன்னு வந்து என்ன சொல்றாங்க? aseptic-ஆ இருக்காங்க and cenocytic. aseptic and cenocytic வந்து சேம் தான். அப்ப என்ன பண்ணுவாங்க? cross walls இருக்கும், cross walls இருக்காதா? aseptic அப்படினா இருக்காது, septic அப்படினா இருக்கும். cross walls னா என்னது? இதுதான் cross walls. okay, example வந்து mucor, rhizopus and albugo. இந்த type of fungi வந்து they are also parasitic also. and அடுத்த fungi வந்து actinomycetes, ascomycetes. ascomycetes வந்து sac fungi அப்படினு சொல்லுவோம். sac அப்படினா ஒரு pouch like இதுல வந்து இருப்பாங்க, லைக் மஷ்ரூம்ல எப்படி இருக்காங்க, மஷ்ரூம் மேல அந்த டாப் வந்து ஒரு பாக்கெட் மாதிரி இருக்காங்களா, அது. சோ அது வந்து sac fungi. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து penicillium and they are rarely, மோஸ்டா வந்து மல்டிசெல்லுலர் தான், ரொம்ப ரேரா தான் வந்து they are unicellular. எக்ஸாம்பிள் வந்து yeast. இவங்க வந்து என்ன இருக்காங்கன்னா சாப்ரோஃபைட்டிக்கா இருக்காங்க, decomposes also parasitic. mycelium வந்து it is branched and septate. septate அப்படினா என்னது? cross walls இருக்கும், aseptate தான் இருக்காது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து yeast, aspergillus, penicillium, neurospora and picea. அடுத்து வந்து basidiomycetes. basidiomycetes அப்படினா mushrooms, bracket fungi and puff balls. இவங்கெல்லாம் வந்து basidiomycetesல வந்து வருவாங்க. இவங்கெல்லாம் எங்க இருப்பாங்க அப்படின்னா ட்ரீஸோட கீழ அந்த இதுல இருப்பாங்க. மரம் இருக்கு அப்படின்னா கீழ அந்த லாக்ஸ் எல்லாம் சொல்லுவோம் நம்ம, அந்த வளர்ற இடத்துல தான் வந்து இருப்பாங்க இந்த டைப் ஆஃப் ஃபங்கைஸ் எல்லாம். யார் யாரு? மஷ்ரூம்ஸ், பஃப் பால்ஸ், இதெல்லாம் வந்து பிளேஸ் ஆகுறது வந்து இந்த இடத்துல. அண்ட் இவங்க வந்து ஒரு முக்கியமான டிசீஸை வந்து காஸ் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்னா ரஸ்ட் அண்ட் ஸ்மட்ஸ் அப்படின்னு. ரஸ்ட் அப்படின்னா என்னன்னா குரூப் ஆஃப் ஃபங்கல் டிசீஸ் தட் அஃபெக்ட்ஸ் த பிளான்ட்ஸ், பர்டிகுலராக பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் நோன் அஸ் ரஸ்ட். ஸ்மட்ஸ் அப்படின்னா எஸ்பெஷலி கிராஸை வந்து இவங்க அஃபெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்மட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அண்ட் த ரீப்ரொடக்ஷன் வந்து இங்கே மோஸ்ட்டாக வந்து ஃப்ராக்மெண்டேஷன் தான். அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் basidiomycetes ஆர் agaricus, polyporphis, Puccinia, Ustilago, Lycopteron. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் deuteromycetes. இப்போ இந்த deuteromycetesஸை வந்து நம்ம வந்து imperfect fungi அப்படின்னு சொல்லுவோம். ஏன் imperfect fungi? எஸ், வெரி குட். absent or not known. அப்போ வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க மற்ற இதில் கிளாஸிஃபிகேஷனில் கூட பிளேஸ் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ டெம்பரரியாக அவங்கள வந்து வச்சுருக்காங்க இந்த deuteromycetes அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் வந்து வெஜிடேட்டிவ் ஃபேஸ் வந்து தெரியும், asexual ஃபேஸும் வந்து நமக்கு தெரியும். ஸோ தட்ஸ் வை தே ஆர் பிளேஸ்ட் ஹியர். அண்ட் mycelium வந்து இட் இஸ் aseptate and branched. branched அப்படின்னா என்னது?
நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இந்த ஹைஃபை வந்து நிறையவா இருக்கும். சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா பிரான்ச்ட் அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறது. அண்ட் மோஸ்ட்டாக வந்து எங்கே இருக்காங்க இவங்க? சாப்ரோஃபைட்ஸ் அண்ட் பாரசைட்ஸ். அண்ட் large number of them are decomposers or litter and help in mineral cycling. Examples வந்து Alternaria, Polytrochum and Trichoderma. சரி, அடுத்து lichens. What is lichens? lichens na? Yes, fungi and algae relationshipல இருக்கவங்க தான் வந்து lichens. And morphology of them இப்படி இருப்பாங்க. கிரிப்டோஸ்ல இருப்பாங்க, ஃபாலியோஸ் அண்ட் ஃப்ரக்டிகோஸ்ல இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து they will be. அடுத்து வந்து mycorrhiza. mycorrhiza அப்படின்னா we know that mycorrhiza என்னது? இப்போ ஒரு பெரிய பிளான்ட்டுக்கு ரூட்ஸில் வந்து அவங்க வந்து இது இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க? ரூட்டுக்கு கீழே வந்து இருந்து என்ன பண்ணுறாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க. நைட்ரோஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க நியூட்ரிஷனாக. பிளான்ட் அதுக்கு ஆல்டர்னேட் என்ன கொடுக்கும்? உங்களுக்கு ஷெல்டர் கொடுக்குது, அவ்வளோதான். டைப்ஸ் ஆஃப் மைக்கோரிசா என்ன அப்படின்னா எண்டோமைக்கோரிசல் அண்ட் எக்டோமைக்கோரிசல். எண்டோமைக்கோரிசல் அப்படின்னா என்னது? எண்டோனா என்னது? எக்டோனா என்னது? எண்டோனா உள்ள இன்சைட், எக்டோ அப்படின்னா வெளியே. அண்ட் இவங்க வந்து சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் ஆஃப் 80% ஆஃப் பிளான்ட் ஃபேமிலிஸ். இதே வந்து எக்டோ வந்து only 10%. அண்ட் pair with most commercially produced plants including green leafy and fruiting or flowering plants. இவங்க வந்து எங்க மெயின்லி pairs with conifers, many American hardwoods and penetrate into the root cortex and form nutrient exchange. இங்கே வந்து they do not penetrate, தான் வந்து வெளியவே வந்து ரூட்டுக்கு வெளியே வந்து தங்கிடுறாங்க. And others வந்து Brassica family is a non-mycorrhizal. Ericaceae and orchids have specific species of mycorrhizal fungi. Okay, அடுத்து வந்து வைரஸ். இந்த 5 kingdom கிளாசிஃபிகேஷன் தான் வந்து நம்ம வைடாக யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தோம். அந்த 5 kingdom கிளாசிஃபிகேஷனில் வந்து வைரஸஸ் வந்து பிளேஸ் பண்ணவே இல்லை RH விட்டேக்கர். ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபீட்பேக்காக வந்து அந்த 5 சிஸ்டம் கிளாசிஃபிகேஷனில் வந்து இருந்துச்சு. ஏன் அவர் அங்கே பிளேஸ் பண்ணலை அப்படின்னா அவர் சில கேரக்டர்ஸ் வச்சுருந்தார், சில க்ரைட்டீரியா வச்சுட்டு தான் வந்து அது எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணார். ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் இவங்ககிட்ட எந்த கேரக்டர்ஸுமே அவங்க இல்லை. ஸோ அதனால தான் வந்து வைரஸஸை வந்து அவரால் பிளேஸ் பண்ண முடியல. இந்த வைரஸஸை வந்து இன்னர்ட் கிறிஸ்டலின் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னர்ட் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. ஏன் இன்னர்ட் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க? இப்போ ஏன் இன்னர்ட் கிறிஸ்டல்னா, இப்போ வெளியே இருக்க வரைக்கும் அவங்க மண்ணு மாதிரி இருப்பாங்க. லைக் எந்த யூஸ் கிடையாது, எதுவும் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. இதே ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணி அந்த ஹோஸ்ட்டையும் நம்ம கண்ட்ரோலில் வந்து எடுத்துறது. அதான் வந்து இன்னர்ட் கிறிஸ்டலின் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட சைஸ் வந்து ரொம்ப அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பிக்காக தான் இருக்காங்க. பாக்டீரியாவோட ரொம்ப ஸ்மாலஸ்ட் தான் இவங்க வைரஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் வைரஸ். இப்போ எப்படி பாக்டீரியா வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்காங்க, அதே மாதிரி இவங்களுமே வந்து ஹெலிக்கல், பாலிஹெட்ரல், ஸ்பெரிக்கல் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஹெலிக்கல் வந்து எக்ஸாம்பிள் வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ், பாலிஹெட்ரல் வந்து அடினோ வைரஸ், ஸ்பெரிக்கல் இன்ஃப்ளூயன்ஸா, அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் வந்து பாக்டீரியோஃபேஜ். டயக்ராமில் டொபாக்கோ, ஓகே, இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்குல்ல, இதை வந்து ஒரு அந்த டயக்ராமில் பாரு, இப்போ ஒரு லேயராக இருக்குல்ல, அதான் வந்து கேப்சிட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த கேப்சிட் தான் வந்து ஒரு புரோட்டீன் கோட்டு. இப்போ வேண்டாம் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ வால் வச்சுக்கோ. இப்போ வால் தான் வந்து கேப்சிட். வால் இஸ் மேட் அப் ஆஃப் பிரிக்ஸ் தான் வந்து கேப்சோமியர். ஓகேவா? அப்போ இந்த டொபாக்கோ இதில் வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸில் வந்து கேப்சிட் வந்து a protein coat which is a wall. Inside that capsid there is the protein called as capsomere. ஓகேவா? ஓகே, சரி, வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னவா இருக்கலாம்? ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஆர்என்ஏவும் இருக்கலாம், டிஎன்ஏவா கூட இருக்கலாம், அவர் கம்பைன் போத்தாவுமே வைரஸில் இருக்கலாம். வைரஸ் வந்து ரொம்ப பெக்யூலியர் டு ஸ்டடி அபவுட் தெம். இதுதான் இது அப்படின்னு we cannot assess. சரியா? and they are very difficult. சாரி எய்தர் எஸ், ஏதாச்சும் ஒன்று தான், ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ. சாரி, ஓகே. அண்ட்
viruses most casesல வந்து they are infectious தான். infectious அப்படினா disease they cause disease only. அவங்க வந்து benefit இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப 0.0% தான். ஃபுல்லா வந்து they are இதுதான். இதே வந்து RNA-வா இருந்தாங்க அப்படினா they can be single stranded RNA and they can affect the animals with either singles or double stranded. single cell RNA தான் இருப்பாங்க. ஆனா வந்து animals affect பண்றது வந்து single cell RNA-வா இருக்கலாம், double stranded RNA-வா கூட they can affect. capsome okay and example for virus caused disease வந்து AIDS வந்து ஒரு வைரஸ் தான் வந்து காஸ் பண்ணிருக்கு. என்னது HIV full form என்னது? ஓகே, அடுத்து வந்து we'll see about virions. virions அப்படினா என்னது? virions அப்படினா வைரஸ் லைக் தான், ஆனா வந்து வைரஸ் கிடையாது. என்ன அப்படினா இப்போ வைரஸ்ல வந்து ஒரு RNA வந்து வைரஸ்ல வந்து இருக்கு, இதுலயுமே RNA இருக்கு. ஆனா வந்து வைரஸ்ல வந்து புரோட்டீன் கோட் வந்து இருப்பாங்க. நம்ம பார்த்தோம் கேப்சிட் வந்து புரோட்டீன் கோட், கேப்சோமியர் வந்து உள்ளார இருக்க புரோட்டீன். அதே மாதிரி இந்த விரியாய்ட்ஸ்ல வந்து புரோட்டீன் இருக்காங்கன்னா புரோட்டீன் கோட் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த டிஃப்ரென்ஸ் லைக் இவங்க வந்து விரியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, வைரஸ் லைக். அண்ட் இதோட ஆர்என்ஏவோட விரியாய்டோட ஆர்என்ஏ வந்து லோவர் மாலிகுலர் வெயிட்டாக தான் வந்து இருக்கும் கம்பேரிங் டு என்னது வைரஸ். அண்ட் த டிசீஸ் காஸ்ட் பை தெம் ஆர் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். அடுத்து வந்து ப்ரியான்ஸ். ப்ரியான்ஸ் அப்படின்னா என்னது? ப்ரியான்ஸ் அப்படின்னா நிறைய புரோட்டீன்ஸ் வந்து இருக்காங்க. அப்நார்மலாக வந்து புரோட்டீன்ஸ் வந்து அந்த இதுக்குள்ளே இருக்குது, அந்த ஆர்கானிசம்ஸ்குள்ளே. அது வந்து விச் காசஸ் டிசீஸ் இன் மெனி ஆர்கானிசம்ஸ். பாரு, in modern medicine certain infectious neurological diseases were found to be transmitted by an agent consisting of an abnormally folded proteins. So proteins இருக்கிறது வந்து prions. And most notable disease caused by prions are bovine spongiform encephalopathy. encephalopathy அப்படினா அது brain குடிக்கிறது, brain-ஓட inflammation. அப்போ இது வந்து bovine spongiform வந்து cattle's-ஓட brain-ஐ வந்து affect பண்ற disease. அது இது affected by this prions. அந்த cattle வந்து it will die தான். Okay, there is no treatment for that. And commonly called as mad cow disease, and humans-ல வந்து it is called as Jacob disease, which is also fatal in humans. And last வந்து lichens we saw, and also lichens we saw. Phycobiont அப்படினா அது வந்து என்ன குறிக்குது? algae குறிக்குது. mycobiont அப்படினா fungi குறிக்குது. சரியா? lichens வந்து it's a very good pollution indicators அப்படினு